சந்தோஷம். ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்துல நிறைய படம்ன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே. ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளு. ஆனால் என்னன்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆகும், என்னை கூப்பிடல அவரு, பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ங்கிற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.